ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்களா, எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க, போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் பீட்டா வென் அப்புறம் பீட்டா ஷென் அப்படிங்கிற ரெண்டு பேத்தையும் கொன்னு அவனுங்களோட பிளட்டையும் அப்சர்வ் பண்ணிருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு கோட்டு போட்ட பேர் வந்திருக்கும். அவனையும் சும்மா உள்ளிய நம்ம ஹீரோ 2+1 ஆஃபர் மாதிரி அவனையும் கொண்டு இருப்பான். அப்புறம் அவனை கொண்டு அவனோட மைண்ட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு போய் பார்த்தா, அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்க அவனோட மைண்ட்ல ஒரு பேரியர் போட்டு வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட மைண்டுக்குள்ள போயிருப்பான். அங்க ஒரு பச்சை கலர்ல உருவம் வந்துட்டு நம்ம ஹீரோவையும், நீயும் எங்களோட ஸ்கை பிரேக்கர்ஸ் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துட்டீங்கன்னா உனக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு மண்டை கழிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் தெளிவா, டே என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வர்றவங்க எல்லாத்தையும் கொல்றேன் அப்படின்னு அந்த பச்சை கலர்ல இருக்க உருவத்தையும் அட்டாக் பண்ண போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க, இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே யாரோ ஒருத்தன் 1,000,001 அப்புறம் 1,000,002 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா சாதாரணமாலாம் ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ணல, ரொம்பவே வெயிட்டா இருக்க ரெண்டு சிலையை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு, நான் ஃபைனலா இதை முடிச்சிட்டேன், நான் இப்ப டிவைனிட்டியோட ஹை பிரீஸ்டா மாறிட்டேன் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுல உங்களுக்கு மைட்டி பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறமேட்டுக்கு நீங்க ரொம்பவே ஹார்டா இந்த பெலடின்ஸோட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, அதனால இந்த ட்ரைனிங்ல இருந்து உங்களுக்கு அக்யூட்ரியா கேர்டு ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மார்ஷியல் ஸ்கில்லும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டே, நான் இவ்வளவு சீக்கிரமா இந்த பொசிஷனுக்கு வருவோம்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கல, அப்புறம் நான் இப்போ ஒரு பெலடினா மாறிட்டேன், என்னோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ திடீர்னு நின்று, என்னடா சத்தம், இங்க யாரா ஹம்மிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறான். பார்த்தா அந்த செயின்டஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோவும், ஓ இது செயின்டஸா, இவங்க வந்து செயின்டஸ் அப்படிங்கிற ரொம்பவே பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, ஆனா இங்க வெறும் ஒரு நார்மலான ஆர்டினரி பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அந்த செயின்டஸை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த செயின்டஸை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹலோ சார் என்ரிச் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்க அந்த மாதிரி கியூட்டா ரியாக்ஷன் பண்றதுனால அவங்களோட டிவைன் பவர் வெளியே வருதாடுங்குது. நம்ம ஹீரோ செயின்டஸை பார்த்து, என்னது இவ்வளோ டிவைன் பவரா, என்ன பார்த்து எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆனாங்க அப்படின்ட்டு, ஹலோ செயின்டஸ் அப்படின்ட்டு, அப்புறம் நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப செயின்டஸும், ஓ நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, இந்த சின்ன பையனை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு வண்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும், என்னது இவ்வளவு நேரம் வெறும் வண்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்களா, நான் கூட ஃப்ளவரை பார்க்கறாங்கன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு செயின்டஸை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப செயின்டஸும் நம்ம ஹீரோவை பார்த்து, சார் ஹென்ரிச் நீங்க உங்களோட ஃபைனல் பிளஸிங்ஸை வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், என்னது இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இவங்க செயின்டஸா இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த செயின்டஸும், உங்களோட பிளஸிங்ஸ்ல மைட்டி பாடி கிடைச்சிருக்கா, பரவாயில்ல, இது ரொம்பவே நல்ல ஸ்கில் தான், அப்புறம் இந்த ஸ்கில் கிடைக்கிறதுக்கு உங்களோட முழு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் காரணம், நீங்க இதை நினைச்சு பெருமை தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், அப்படியாங்க, சரி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு மணி கவுண்ட்ல இருந்து பில் அடிக்குது. செயின்டஸும், ஓ டைம் ஆயிருச்சா, இது சர்வீஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்ட்டு, சார் ஹென்ரிச் நாம வேணா சர்ச்சுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும், போலாமா, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு செயின்டஸ் கூட கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவும் செயின்டஸை பார்த்து, நான் ஹிஸ்டரியை படிச்சதுல இவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சிச்சு, இவங்க அந்த செயின்டஸ் பொசிஷன்ல இருந்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் இருக்கும், அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங் வந்தான், இந்த நேஷன்ல இருக்க எல்லாருமே அவங்க உயிரை கொடுத்து நம்ம செயின்டஸும் கஷ்டப்பட்டு அவனோட ஹார்ட்டை 3 பீஸா மாத்தினாங்க, ஆனா அந்த ஹார்ட் பீஸ் எல்லாம் விசார்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போய் செகண்ட் இம்மோர்டல் கிங்கை ரெகரேஷன் பண்ணணும்னு நினைச்சானுங்க, அதுல அவங்க நிறையவே சோல்ஜர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அப்படியே அந்த ஹார்ட்டை யாருக்குள்ளேயாவது வச்சாலும் அவங்களோட கண்ட்ரோல்ல இழந்துடுறாங்க, அதனால அவங்கள கொல்ல வேண்டியதா போயிருது. அப்புறமேட்டுக்கு இந்த இம்மோர்டல் கிங்கோட 3 ஹார்ட் பீஸும் ஒவ்வொரு ரிலத்தை சேர்ந்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பொறுப்பு பல காலமா கை மாறி இப்ப செயின்டஸுக்கு வந்திருக்கு. செயின்டஸுக்கு இது எவ்வளவு முக்கியம் நல்லாவே தெரியும், ஏன்னா இந்த ஹார்ட் பீஸ் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கானுங்க. அந்த ஹார்ட் பீஸ் மட்டும் கெட்டவங்க கைக்கு போனுச்சுன்னா கண்டிப்பா அது பேர் ஆபத்துல முடிஞ்சு நம்ம செயின்டஸும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இந்த செயின்டஸ் கிட்ட இருக்க ஹார்ட் பீஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நாம இந்த செயின்டஸுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஆளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு ஆளா இருக்கணும், அப்பதான் நம்மளால அந்த ட்ரெஷர் ரூமுக்கு போய் அதை எடுக்க முடியும். ஆனா நான் தான் ஒரு நல்ல பிள்ளையாச்சே, அது ஒண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஸ்கெலிடன் அவதாரை பார்க்க வேண்டிய நேரம், அவன் வேற அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுக்கிறான், என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹென்ரிச் அவதாரும் நம்ம ஸ்கெலிடன் அவதாருக்கு அவனோட மென்டல் பவரை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் யாரோ ஒருத்தன் வாயில இருந்து ரத்தம் கேட்கறான். அப்ப அவன் பக்கத்துல இருக்க ஒரு சர்வன்ட்டும், லார்ட் ஜுடிகேட்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு அவங்கிட்ட வரான். அந்த ஜுடிகேட்டர் அப்படிங்கிறவனும், அந்த மெய்டே டே பைத்தியக்காரா ஒழுங்கா இங்கிருந்து தள்ளிப்போ, நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற, நான் இந்த மாதிரி தோக்க மாட்டேன், அதுவும் என்னோட மைண்ட் இடத்துல நான் தோக்குறதா இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா அவன் எப்படி என்ன அட்டாக் பண்ணான்,
இதுதான் நடக்காத காரியமாச்சே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த பச்சை கலர்ல இருக்க உருவத்துக்கு ஒரு குத்து. அவன்லாம் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில பறந்து போய் விழுந்துட்டு, இல்ல இல்ல இது இப்படி முடிய கூடாது, அவன் என்ன விட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கான், இப்ப அவன் கிட்டத்தட்ட என்னோட பவர்ஃபுல்லா இருக்கான், இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் இந்தா வாங்கிக்காடா அப்படின்னு அந்த பச்சை கலர்ல இருந்த உருவத்துக்கு அவனோட டார்க் மேஜிக் வச்சு ஒரு ஸ்லாஷ். அந்த பச்சை கலர்ல இருந்த உருவமும் இல்ல இது இப்படி முடிய கூடாது, எனக்கு எதிராக ஒரு 5-6 பேர் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு, நான் தோத்துட்டேனா, இது எப்படி நடந்துச்சு, என்கிட்ட ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு, அப்புறம் நிறையவே ஸ்கில்ஸும் இருந்துச்சு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு காத்துல கரைஞ்சிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ரியல் வேர்ல்டுல அவனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த ஜுடிகேட்டர். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட மைண்ட் இல்லத்துல வாங்கின அடியில இப்ப ரியல் பாடியும் பாதிக்கப்பட்டு, இல்ல இது எப்படி நடந்துச்சு, இதுதான் அதுக்கான நேரமா, சரி ஓகே அப்படின்ட்டு அவன் பக்கத்துல இருக்க சர்வெண்ட்டை பார்த்து, டே சியோல் பிரான்ச்சுக்கு உடனே ஆர்டர் அனுப்பு, நம்ம கிட்ட இருக்க டேட்டா எல்லாத்தையும் உடனே அழிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் போய் கொஞ்ச நாள் மறைஞ்சிக்க சொல்லு, அப்புறமேட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிடெக்டிவ அந்த கொரியாவுக்கு அனுப்புடா, அப்புறம் இங்க நடந்ததை நம்ம மாஸ்டருக்கு சொல்லு, அந்த கொரியாவுல ஒரு மான்ஸ்டர் இருக்கான்னு சொல்லு, சீக்கிரம் போடா அப்படின்னு எடுக்கிறான். அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும் அங்க உடஞ்சு போய் இந்த கிறிஸ்டல் பீஸ் எல்லாம் போய் எடுத்து என்னோட கிளியர் மைண்ட் அப்புறம் மைண்ட் ஆஃப் ஸ்கில் இது ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி அவனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அவன் யாரா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட அனதர் என்டிட்டி கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களோட டார்க் மேஜிக் அப்படிங்கிற ஸ்கில் இப்ப பேத் ஆஃப் மேஜ் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது இதுவும் ஒரு ஃப்ரேக்மெண்டா, இது என் மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஃப்ரேக்மெண்டா அப்படின்னு அந்த ஃப்ரேக்மெண்ட்டை நம்ம ஹீரோ எடுத்த ஒரு பச்சை கலர்ல நெருப்பு மாதிரி இது. நம்ம ஹீரோவும் சரி எப்படியோ வந்ததுக்கு லாபம், அப்புறம் அவனோட மெமரிஸ் மட்டும் தான் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அப்புறம் அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் கூட எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க அப்படின்னா அந்த கொரியாவில தான் எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் பேசுற ஸ்டைல வச்சு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவனுங்க யாரையும் தப்பிச்சு போக விட மாட்டேன், அவங்க சீக்கிரட் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மிஷன் முடியாது, நான் அவங்கள தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு சோடா புட்டி காட்டுறாங்க. அவனும் அடிபட்டு, டேய் நீ என்ன விளையாண்டுக்கிறியா, எங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கான் அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சு, அதனால நாங்க எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டோம், உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உங்களுக்கு ஏற்கனவே ஆர்டர் வந்துருச்சா, நீங்க பண்ற எதுவுமே எனக்கு எதிராக வேலை செய்யாது அப்படின்னு அந்த சோடா புட்டி நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி தூக்கிட்டு, நான் பார்த்தேன் நீ ஒன்றும் நிறைய இன்ஃபர்மேஷனை அழிக்கல, உங்ககிட்டயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது அப்படின்னு அவங்கிட்ட இருந்து ஒரு பேப்பரை பிடிங்கிட்டு, டேய் கவலைப்படாத இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அப்புறம் இனிமே நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சோடா புடி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு, சரி அவனுங்க அப்படி என்னதான் பண்ணிருப்பானுங்க அப்படின்னு அந்த மேப்பை நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோ எல்லாம் உச்சக்கட்ட கோவத்துல, இது இது இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அவனுங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு அந்த சோடா புடி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு விட்டான்னு பார்த்தா அவனையும் இப்ப கொன்னுட்டு, நீங்க இப்படிதானே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நினைச்சு பாக்குறான். இந்த ஸ்கை பிரேக்கர்ஸை சேர்ந்தவனுங்க தான் சியோல் ஸ்டேஷன் அட்டாக்கையும் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் டே ஸ்கை பிரேக்கர்ஸை சேர்ந்தவங்களா, உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்க கடைசி மெம்பர் வரைக்கும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர ரேஜ் மூடுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோவும் நான் இந்த மாதிரி நடந்திருக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல, இது வெறும் சாதாரண ஆக்சிடென்ட்னு தான் நான் நினைச்சேன், ஆனா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிக்கிறானுங்க, நான் அவனுங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், அவனுங்க பண்ண அட்டாக்ல என்னோட மொத்த ஃபேமிலியும் இழந்துட்டேன், என்னோட லைஃபும் கிட்டத்தட்ட இழந்துட்டேன், அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் எங்க இருக்கானுங்க நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி அவனுங்க எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அதுக்கு நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதுக்கு எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, அப்புறம் என்கிட்ட இருக்க மொத்த ரிசோர்ஸும் தீந்தா கூட சரி, அவனுங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், இந்த புது ஸ்கில்லை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதுதான் ரிஃபைன்டு பிளட் கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டலை நான் ரிஃபைன் பண்றதுக்கு என்னோட உடம்புல இருக்க எக்ஸஸான பிளட் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி இந்த கிறிஸ்டலை ரிஃபைன் பண்ணியிருக்கேன், இந்த கிறிஸ்டலை வேற ஒரு வேம்பியரோட உடம்புல நான் ஃபியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேம்பியரோட ஜெனட்டிக் ஃபுல்லா மாறி அது பவர்ஃபுல் ஆகுது, ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, இந்த கிறிஸ்டலை நான் ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்னோட பிளட் தேவைப்படுது, ஆனா அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது, எனக்கு தான் பிளட் கொடுக்கறதுக்கு நான் நிறைய வேம்பியர்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்க கிட்ட இருக்கிற பிளட்டை நான் எடுத்துக்கிறேன், அப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த கிறிஸ்டலை உடைச்சிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம சொல்றோம், என்னது நீ அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் தனியா தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த டோர்ல யாரா இருந்தாலும் கதவை தட்டிட்டுவாங்க, அப்படி தட்டிட்டு வரலனா உங்க தலையை எடுத்துருவோம் அப்படின்னு போட்டுக்குது. அப்ப நம்ம சொல்றோம், ஏன்டா இதெல்லாம் நீ எப்படிடா பண்ண அப்படின்ட்டு, இப்ப நீ என் லீடரை பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா நான் நிறையவே ஆல்பாவை கொன்னுட்டேன், ஆனா அதுல ஒரு சில ஆல்பா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தானுங்க, அதை பத்தி நான் உன் லீடர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சொல்றேன், ஒரு நிமிஷம் நில்லுடா, நீ அங்க இருக்க முக்காவாசி ஆல்பாவை கொன்னுட்ட, அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஸ்டேஞ்சா இருக்குன்னு வேற சொல்ற, அதை முதல்ல நான் வெரிஃபை பண்ணோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது வெரிஃபை தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அவனோட கையை நீட்டி அந்த கிறிஸ்டலை கொண்டு வர நடக்குது. அப்ப அங்க இருந்து வர ஆளெல்லாம் பயங்கர டெரிஃபைங்கா இருக்கு. இந்த சீன்ல நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு ஒரு டீமன் லார்ட பாக்குற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம சொல்றோம், என்னது இவ்வளவு மேஜிக் எனர்ஜியா, அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்காவா, அது கிட்டத்தட்ட லெவல் 7
டன்னுக்கு மேல இருக்கலாம். இந்த ஸ்ட்ரென்த்தை என்னாலலாம் சமாளிக்க முடியாது. நான் உடனே எங்க லீடர் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த சொரையனோட லீடரை காட்டுறாங்க. அந்த லீடரும் ஒரு பொண்ணு தான். அப்ப அந்த லீடரும் நம்ம ஹீரோ கிட்ட, நீ அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் தனியா தோக்கடிக்கணும்னு பாக்குற, அதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு? அப்புறமேட்டுக்கு அது என்ன பிளட் கிறிஸ்டல், அதை பார்த்து நான் உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், என்னால அவங்க எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும், உங்களோட பர்மிஷன் இல்லாம நான் போக வேண்டாம்னு பாக்குறேன். என்னோட கோல் என்னன்னா இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழணும். அப்புறம் எனக்கு யாரும் எந்த ஒரு ஆர்டரும் போடக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரீமேட்ஸ் அப்படிங்கிறவனுங்களாம் அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் கூட கனெக்ஷன்ல இருக்கானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த லீடரும், ஓ இதுதான் உன்னோட கோலா? இந்த 2 கோலும் கொஞ்சம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், இது என்னோட ஒப்பீனியன் தான், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு அப்படின்ட்டு இவங்களை ஒன்னும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாதாட்டங்குது. இவங்க இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா இவங்க எல்லாத்துக்காதையும் முடிச்சுட்டு நானே பாத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் புதுசா பிளான் போடுறான். அப்ப அந்த லீடரும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், என்னது ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன நான் சொன்னது ரொம்பவே ஈஸியா ஒத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என் மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லீடரும், ஆமா கண்டிப்பா எனக்கு என் மேல கான்பிடன்ஸ் இருக்கு, நீங்க அந்த எக்ஸ்ட்ரீமேட்ஸை தோக்கடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மிஸ்டர் ஹான்ஸ், நீங்க சொரையன் எடுத்துக்காங்க, அவ உங்களுக்கு சர்வ் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. அப்ப சொரையன்லாம், மேடம் நீங்க என்ன பேசுறீங்க, என்னையா இவங்க கூட அனுப்ப போறீங்க, அதுவும் ஒரு சர்வெண்டாவா, இது எனக்கு ரொம்பவே ஷேமா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லீடரும், சரி ஓகே நாம இதை பத்தி கொஞ்சம் பேசலாமா, அந்த எக்ஸ்ட்ரீமேட்ஸ்லாம் அந்த கிறிஸ்டலை எப்படி அப்சர்வ் பண்றானுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறமேட்டுக்கு இப்ப நம்ம புது மேஜிக் குரூப்பை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், பர்ஃபெக்ட், இது நான் பிளான் போட்டதை விட ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, அந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ரீமேட்ஸையும் நான் கொல்ல போறேன், அப்புறம் இப்ப ஒரு புது ஃபிராக்ஷனோட லீடராகவும் நான் மாறிட்டேன், என்னோட மொதல் ஸ்டெப்பே நான் அந்த பிளட் அலைன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அந்த லீடர் கூட ட்ரிங்க் பண்றதுக்கு சேஸ் பண்றான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும், கொஞ்சம் அமைதியா இரு, இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உனக்கு ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொரையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சொரையனும் சரி ஓகே அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், ஆல் ரைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த பிளட் கிறிஸ்டலை சொரையனோட உடம்புக்குள்ள அமுச்சு விட்டான். சொரையனும் ஷாக் ஆயிட்டு, இந்த வலி, இந்த பிளட் கிறிஸ்டல் என் உடம்புக்குள்ள போனது எனக்கு ரொம்பவே ஹீட்டா ஃபீல் ஆகுது, அப்புறம் என்னோட பிளட் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகுது, அது மட்டும் இல்லாம என்னோட மசில்ஸ் போன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறதை என்னால ஃபீல் பண்ண முடியுது, அப்புறம் இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா நான் ரீபோன் ஆன மாதிரி இருக்கு, என்னோட பாடி இப்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ சொரையனை பார்த்து, இந்த பிளட் கிறிஸ்டலை இவ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இவளோட ஸ்ட்ரென்த் அப்புறம் பவர் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு எடுக்கிறான். அப்ப சொரையனும் எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட, லார்டு ஹென்ஸ் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும், என்னது லார்டு ஹென்ஸா, என்ன புதுசா மரியாதைலாம் சேர்ந்துக்குது அப்படிங்கிறான். அப்ப சொரையனும், நான் கரெக்டா தான் சொல்றேன், நீங்க தான் என்னோட லார்டு, நாம தான் புது கிளானை கிரியேட் பண்ணிட்டோம்ல, நீங்க லார்டா இருந்துக்காங்க, நான் உங்களுக்கு கீழே இருந்துக்கிறேன், அப்புறம் நமக்கு கீழே என்ன 2-3 பேர்த்த சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு நாம இப்ப கிளான் ஆரம்பிச்சா மட்டும் போதாது, அதுக்கு கரெக்டான ஒரு பேரும் கொடுக்கணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், என்னது பேரா, அதை நான் யோசிக்கவே இல்லையே, அதுதானே நம்ம கிளானோட முக்கியமான பார்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொரையனை பார்த்து, நம்ம கிளான்ல இருக்க எல்லா வேம்பியர்ஸும் பிளட் கிறிஸ்டலை எப்படியும் அப்சர்வ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் மத்தவங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணி மியூட்டட் வேம்பியரா மாறுவாங்க, கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு ஹைபிரிட் வேம்பியரா மாறுவாங்க அப்படின்ட்டு நம்ம கிளானோட பேரு ஹெட்ரோசிஸ், நம்மள இனிமே எல்லாருமே ஹெட்ரோசிஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப மீதி இருக்க எக்ஸ்ட்ரீமேட்ஸோட கதையை முடிச்சு நாம இந்த பிளட் அலைன்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல்லான கிளானா மாறணும், அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம வேம்பியர் அவதார் பிளான் போடுறோம். அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரிஜினல் ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ஹென்ஸோட பிரச்சனையும் முடிச்சாச்சு, இதுக்கு மேல அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், ஆனா இன்னும் அந்த ஸ்கை பிரேக்கர்ஸோட கதையை முடிக்கல, அவனுங்க எல்லாரும் கொரியாவில தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், ஆனா அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை நான் எப்படி தனியா கண்டுபிடிக்கிட்டோம், இதுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ணணும், நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அவனுங்க எல்லாத்தையும் என்னால ஒரே ஷாட்ல கொல்ல முடியும், அதுக்கு என்னோட இன்ஃப்ளூயன்ஸை நான் அதிகப்படுத்தி அதர் வேர்ல்டுல கர்மா பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணணும், அதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரு வாரை கிரியேட் பண்ணி அதுல இருந்து கூட கர்மா பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். இல்ல ஒரு நிமிஷம், நான் ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரனாட நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் வாரை கிரியேட் பண்ணேன்னா நிறையவே அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நான் என்ன முட்டாளா, எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு அப்படின்ட்டு என்னால எந்த ஒரு இன்னசென்ட் பீப்புளும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு சரி அதெல்லாம் இப்ப மறந்துடலாம், என்னோட ரூமை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு அங்க ஒரு புக்கை நம்ம ஹீரோ பார்த்து, ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, நம்ம டீமன் கிங் ஹேண்ட்ஸை பார்த்து அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் பயப்பட்டு இருக்கிறானுங்க, அப்புறம் அந்த வேலண்டியன் வாரியர்ஸ் ஆர்கனைசேஷன்ல தான் நம்ம ஹென்ரிச்சும் இருக்கான், அதனால நம்ம ஹேண்ட்ஸை வச்சு தப்பு பண்ற நோபல்ஸுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம், அப்ப ஹென்ரிச் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் தோக்கடிக்கிற மாதிரி பண்ணலாம், அப்ப நம்ம ஹென்ரிச் ஒரு ஹீரோ ஓட்டம் இருப்பான். தக்காளி இந்த பிளான் மட்டும் கரெக்டா போனுச்சுன்னா அந்த ஈவில்ஸ் அழிக்கிறதுல இருந்தும் நமக்கு கர்மா பாயிண்ட் கிடைக்கும், நம்ம ஹென்ரிச் ஹீரோ ஆனா அதுல இருந்தும் கர்மா பாயிண்ட் கிடைக்கும், இதுக்கு பேரு தாண்டா ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்னு. சரி இப்ப ஆரம்பிக்கலாம், டே ஹார்லி இப்ப நீ ஷைன் ஆக வேண்டிய நேரம்டா அப்படிங்கிறான். இது வந்து நம்ம ஹீரோவோட 5வது அவதாரு, பேரு ஹார்லி. இந்த அவதாரோட யூனிக் ஸ்கில் என்னன்னா அடாப்டபிலிட்டி, நம்ம ஹீரோவோட இந்த அவதாரு எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் ரொம்பவே சீக்கிரமா அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கில் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹார்லி அவதாரை பார்த்து, இவனோட இந்த ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு
ஸ்கெலிட்டனுக்கு பயங்கரமா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் இதை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் இதுதான் அந்த பிளேஸ், நான் இந்த ஸ்கை பிரேக்கர்ஸை கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த பிளேஸையும் கண்டுபிடிச்சேன். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் லேப். இந்த லேப்ல இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா டீமனோட பார்ட்ஸ் எடுத்து ஹியூமனோட உடம்புல அதை மெர்ஜ் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேப்ல இருந்து எனக்கு நிறையவே ஸ்பெசிமென்ஸோட பிளட் சாம்பிள்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த ஸ்பெசிமென் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், இதால எவால்வும் ஆக முடியும். அதுதான் டிராகன் பிளட்டோட பவர். அந்த பிளட்டை வச்சு நான் இப்போ ஒரு டிராகனையே கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சுச்சுவேஷனுக்கு ஹார்லி அடாப்ட் ஆகி சர்வே ஆகுவானா? இதுதான் என்னோட ட்ரைனிங் மெத்தடு. என்னோட நாலேஜ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க ஜெய்ஜாண்டிக்கான ஒரு காலை மாதிரி இருக்கு, அது காளையா இல்ல டிராகனா கரெக்டா காட்டல அவனுங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான பயாலஜிக்கல் வெப்பன் எல்லாம் இருக்கு, என்னை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம செயின்டஸை தான் காட்டுறாங்க, அவங்களும் மலையில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப யாரோ செயின்டஸ் கிட்ட வந்து செயின்டஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. செயின்டஸும் திரும்பி பார்த்துட்டு ஓ சார் ஹென்ரிச் நீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் மழை பெய்யறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். செயின்டஸும் ஒன்னும் இல்ல, இந்த வெதர் ரொம்ப மோசமா இருக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ பேடா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் கவலைப்படாதீங்க ஒன்னும் நடக்காது, இப்ப முதல்ல நீங்க உள்ள வாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அப்படிங்கிறான். செயின்டஸும் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட உள்ள போறாங்க. அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் என்னது செயின்டஸ் கிட்ட இவ்வளவு பவர் இருக்கா, நான் டபுள் லேயர் பேரியர் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் ஃபாரஸ்டோட டீப்ல ஒரு சின்ன கேவ்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா செயின்டஸ் இதை அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம வேம்பயர் அவதாரிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம வேம்பயர் அவதாரம் அவங்க சென்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க, இன்னும் நம்ம எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் ஏதோ ஒரு பிளட் எடுத்துக்கிட்டு இப்ப நான் கடைசியா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் நடத்த போறேன் அப்படின்னு, இது வந்து டிராகனோட பிளட், இந்த பிளட்டை யூஸ் பண்ணா நமக்கு மேஜிக் பவர் அப்புறம் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் எனக்காகவே நிறைய நாலேஜ் விட்டு போய்க்கிறானுங்க, இப்ப இந்த பிளட்டை என்னோட புது அவதாருக்குள்ள செலுத்த வேண்டியதுதான், இதை பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது, இந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் நிறையவே ரிசர்ச் பண்ணி எனக்காக விட்டு போய்க்கிறானுங்க, அது மட்டும் இல்லாம என்னோட ஃபார்வர்ட் நாலேஜ் ஸ்கில்லும் இருக்கு, அப்புறம் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பெசிமனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட அவதார காட்டுறாங்க. நம்ம ஹார்லி அப்படிங்கிற அவதாரம் என்னது பர்ஃபெக்டான ஸ்பெசிமனா, அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ற சீக்கிரமா ஆரம்பிடா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சை காட்டுறாங்க. அங்க ஒரு பிரீஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட சார் ஹென்ரிச் நீங்க பெலாடின்ஸ்ல சேர்ந்து ஸ்வாட் அப்புறம் ஷீல்டா இருந்து இன்னசென்ட் பீப்புளை காப்பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் எஸ் யுவர் ஹோலினஸ் நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பிரீஸ்டும் நல்லது சார் ஹென்ரிச், இப்ப நான் உங்களை பெலாடின்ஸோட டிவைன் ஃபோர்ஸ்ல அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு டாலரை நம்ம ஹீரோட கழுத்துல போட வராரு. அந்த டாலரை நம்ம ஹீரோட கழுத்துல போட்டது நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆயிருச்சு, இப்போ உங்களுக்கு பிளஸ்ஸிங் லீப் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறமா தான் நம்ம ஹீரோட இருந்து டிவைன் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த பிரீஸ்ட் எல்லாம் என்னது டிவைன் எனர்ஜியா, இந்த மாதிரி ஒரு நைட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இவ்வளவு டிவைன் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் என்னது மறுபடியும் டிவைன் பிளஸிங்கா, நான் அதர் டைமென்ஷன்ல இருந்து வந்தேன் அப்படின்னு அந்த காட் இன்னமா கண்டுபிடிக்கல. அப்புறம் அது மட்டும் இல்லாம இத்தனை பேத்துக்கு முன்னாடி எனக்கு டிவைன் பிளஸிங் கிடைக்கும் போது இங்க இருக்க மக்கள்லாம் என்ன ஒரு கடவுள் மாதிரி தான் பார்ப்பானுங்க, இதுல எனக்கு இன்னும் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டு எடுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த பிளஸிங் லீப் அப்படிங்கிற ஸ்கில்லோட பவர் என்னன்னா உங்களால ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது லீப் த்ரோ ஸ்பேஸா, அப்படின்னா என்னால டெலிபோர்ட் ஆக முடியுமா அப்படின்னு ஷாக்லயே இந்த ஸ்கில்லோட ரேஞ்சு இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்படி இருந்தாலுமே இந்த ஸ்கில் சூப்பரா இருக்குறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கையெல்லாம் தூக்கி கடவுளே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு மறுபடியும் ஒரு சூப்பரான ஸ்கில்ல கொடுத்துக்கிறீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு எடுக்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க இருக்கிற ரெண்டு பிரீஸ்டே என்னது இந்த சின்ன வயசுல இவனுக்கு இவ்வளவு டிவைனிட்டியா, அது மட்டும் இல்லாம எல்லா டைமே உனக்கு காடோட பிளஸிங் இருக்கும், இவன் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன்டா அப்படின்ட்டு இவன் எந்த டிவைன் ஆர்டர்ல போய் சேருவான்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு இருக்கிறானுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட யாரோ ஒருத்தன் வந்து கங்க்ராச்சுலேஷன் சார் ஹென்ரிச், நீங்க இப்ப ஒரு முழு பெலாடினா மாறிட்டீங்க, நீங்க இது வரைக்கும் டெம்பரவரியா நிறைய பெலாடின்ஸோட ஆர்டர்ல இருந்திருக்கீங்க, ஆனா இப்ப நீங்க முழு பெலாடினா மாறிட்டதுனால நீங்க ஏதோ ஒரு பெலாடினோட குரூப்ல ஃபுல் டைமா ஜாயின் பண்ணி ஆகணும், இங்க இருக்க ஒவ்வொரு பெலாடின் ஆர்டருக்கும் டிஃபரெண்டான காம்பேட் ஸ்கில் அப்புறம் டிஃபரெண்டான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க எந்த பெலாடின் ஆர்டர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ ஒரு ஸ்பியரை வச்சு எடுக்கிறவன் வந்து டே ஹென்ரிச்சே வணக்கம், நான் வந்து ஸ்கை சீல்டு பெலாடின் ஆர்டரை சேர்ந்தவன், நாங்க இந்த கிராண்ட் சர்ச்சோட அவுட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், எங்க கிட்ட லாங் ஸ்பியர் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு ஒத்த கண்ணை வந்து நாங்க வந்து சன் குரூப் பெலாடின் ஆர்டரை சேர்ந்தவங்க, நாங்க வந்து பேட்டில் கிரவுண்ட்ல ஃப்ரண்ட் லேயர்ல நின்று சண்டை போடுவோம், நாங்க எல்லாரும் கிரேட் ஸ்வாட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொருத்தனும் ஷீல்டு ஸ்வாடெல்லாம் வச்சுக்கிட்டு வணக்கண்டா நாங்க தண்டர் கிளா பெலாடின் ஆர்டரை சேர்ந்தவங்க, நாங்க வந்து சர்ச்சோட இன்னரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், எங்களோட காம்பேட் ஸ்கில் எப்படின்னா நாங்க ஸ்வாடு அப்புறம் ஷீல்டு ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்க 3 பேருமே சேர்ந்து டே நீ எந்த குரூப்புக்கு கீழே சேர பாக்குற, எந்த காம்பேட் ஸ்கில்லடா லேர்ன் பண்ணோம் அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நான் எல்லாத்தையும் கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுங்கெல்லாம் டே நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக்
ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் என்கிட்ட வாரியர் பாடி அப்புறம் இந்த ரேபிட் growth அப்படிங்கிற ஸ்கில்லும் இருக்கு, இதனால நான் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையுமே கத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அவளும் ஒரு பெலாடின் தான், அவ மட்டும் ஏன் தனியா சைலண்டா நின்னுட்டு இருக்கிறா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்கிறவனும் அது வந்து நான் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த பொண்ணும் நான் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கறனா, ஏன்னா எந்த ஒரு பெலாடின் ரொம்பவே பெஸ்டா இருக்கணும், அவன் எங்களோட ஆர்டர் தான் சூஸ் பண்ணுவான், நீ ஒன்னும் மோசம் இல்ல அப்படின்ட்டு உன்னோட டிவைனிட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அதனாலேயே நீ எங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு தயாரா இருக்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது என்னோட டிவைனிட்டி லெவலை மட்டுமே வச்சு நான் ஒரு ஹையர் பெலாடின் ஆர்டருக்கு கீழே சேர முடியுமா அப்படின்ட்டு, சரி நான் உங்க பெலாடின்ஸ் ஆர்டர்ல சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எங்களோட பெலாடின் ஆர்டர் வந்து இந்த கிராண்ட் சர்ச்சில் இருக்க ரொம்பவே முக்கியமான இடத்த பாதுகாப்போம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது கிராண்ட் சர்ச்சிலேயே இருக்க முக்கியமான இடமா, அது என்ன இடம் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணும் அதை இப்ப எங்களால சொல்ல முடியாது, நீ எங்க ஆர்டர்ல சேர்ந்தாதான் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் நிக்கிறானுங்க. அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து இவன் என்ன மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான், ஒருவேளை இவன் தான் அந்த இன்குவிஸ்டரா, இவனை எப்பரா சமாளிக்கிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட டேய் எங்க டெஸ்ட் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாங்காது, அந்த டேபிள் மேல இருக்க ஸ்க்ரோலை போய் நீ எடுத்து நாங்க கேட்கற கேள்விக்கு தெளிவா பதில் சொன்னாவே போதும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இது இவனுங்க யூஸ் பண்ற மெத்தடு, இது வந்து டிடெக்டிங் ஸ்பில்லா, நம்ம பொய் சொன்னா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இது மோசமா முடியாம இருந்தா சரி, ஒருவேளை நான் அந்த ஸ்க்ரோல் எடுத்து ஓட்டி இவனுங்க என்னோட பர்சனல் லைஃபை பத்தி கேட்பானுங்களோ, அப்படி ஏதாவது கேட்டானுங்களா நான் எல்லா உண்மையும் வளரிடுவேன், அதை விட்டா எனக்கு வேற வழியும் இல்ல, இப்ப எப்படா இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை நம்மளோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க முன்னாடி போங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க, நான் மட்டும் அந்த ஸ்க்ரோல்ல இருக்கிறத படிக்கல அப்படின்னா இவனுங்க என்ன கண்டிப்பா கொன்னுருவானுங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டு அந்த ஸ்டாச்சு வச்சுக்கிற ஸ்க்ரோலை பார்த்து நம்ம ஹீரோ என்னோட பேரு ஹென்ரிச், நான் என்னோட முழு மனசோட இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறேன், நான் இந்த ஊவோட ஹானரை ஏத்துக்க தயாரா இருக்கேன், அப்புறம் என்னோட லைஃபோட ஃபேட்ல என்ன நடக்குதோ அதை நான் அப்படியே ஏத்துப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட நாக்குல ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டானுங்க. நம்ம ஹீரோ வாய மூடிட்டு என்னடா நாக்குல ஸ்பெல்ல போடுறீங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருந்த இன்குவிஸ்டரும் நீங்க இப்ப போலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட ஏமா இது என்ன ஸ்பெல்லு, நான் இந்த எக்ஸோட சீக்ரெட் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஸ்பெல்ல போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணும் ஹெக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு பிளஸிங் தான், இந்த பிளஸிங்ஸை யாரு வாங்குறாங்களோ அவங்க சைலண்டா இருப்பாங்க, அதனால நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகாது, நம்ம தேவையான இடத்துல மட்டும் தான் பேசுவோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது இதெல்லாம் ஒரு பிளஸிங்ஸா, சரி அது போட்டும் உங்களோட டிவைன் ஆர்டரை பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் நாங்க வந்து ரேடியன்ட் கார்டியன்ஸ் அப்படிங்கிற பெலடின்ஸ் ஆர்டரை சேர்ந்தவங்க, நாங்க எல்லாருமே இந்த கிராண்ட் சர்ச்சோட டீப் பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறா. டீப் பிளேஸ்ங்கிறது அதோட அண்டர் கிரவுண்ட் அடங்குது. அப்ப அந்த பொண்ணும் டே இந்த இடத்த நல்லா பாத்துக்கா, நீ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா இந்த இடத்த பாக்குறது அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்க ரெண்டு சோல்ஜரும் அவங்களோட ஸ்வாட எடுத்து அங்க இருந்த டோர்ல அவங்களோட ஸ்வாட வச்சு அந்த டோரை ஓபன் பண்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோவோ என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க, அப்படி இந்த இடத்துல என்னத்தை மறைச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாக்குறான். அந்த டோரும் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறத பார்த்துட்டு என்னது இதனாலதான் இவனுங்க அந்த பிளேஸுக்கு இவ்வளவு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு, இது ஒன்னும் பொய் இல்ல, இதுதான் அந்த இம்மோர்டல் கிங்கோட லாஸ்ட் ஃப்ரேக்மெண்ட், இவனுங்க இதை அந்த கிராண்ட் சர்ச்சோட பேஸ்மெண்ட்லயே வச்சுக்கிறானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் என்னால இதை நம்பவே முடியல, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட் இவனங்கிட்ட தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரேக்மெண்ட்டை ரொசிலா கிராண்ட் சர்ச்சோட அண்டர் கிரவுண்ட்ல வச்சு ரொம்பவே ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த டிவைன் ஆர்டர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு நினைச்சு இவனுங்கிட்ட வந்து சேர்ந்தா இவனுங்க நான் நினைச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட்டை கூட இவனுங்களால ஹேண்டில் பண்ண முடியுது, அப்புறம் எப்படியாவது இந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை நான் எடுத்தே ஆகணும், ஆனா அதுக்கு இந்த 4 நைட்ஸ் என்ன விட மாட்டானுங்க, இவனுங்களை தாண்டி ஹேண்ட்ஸால கூட எடுக்க முடியாது, அதனால இதை எப்படி எடுக்கிறதுன்னு ஏதாவது பிளான் பண்ணும் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அங்க இருக்க அந்த பொண்ணும் நம்ம ஹீரோட காதல வந்து உனக்கு கொடுத்த பிளஸிங்னால இந்த இடத்த உன்னால வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் அது வந்து எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் இதை சொல்றது என்னோட கடமை, இந்த இன்ஃபர்மேஷனை உன்னால வெளியே யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, நம்மளோட ஆர்டர்ல இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீங்க கவலையே படாதீங்க, என் உயிரே போனா கூட இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்களே நான் 2 பேருக்கு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவோட எல்லா அவதாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பையர் அவதாரும் சிரிச்சுக்கிட்டு எப்படியோ அந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்டாவது கிடைச்சிச்ச, இன்னைக்கு கொஞ்சம் லக்கான நாளாட்ட இருக்கு. அப்புறம் இந்த ஹார்லியோட சர்ஜரியில நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு நடக்குது, அது என்னவா இருக்கும், நான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன், என்னோட தியரி கன்ஃபார்மா ஒர்க் ஆயிருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கல் நாலேஜ் வேணுமோ அப்படின்ட்டு நம்ம ஹார்லி பார்த்தா ஏதோ சர்ஜரி பண்றேன் அப்படின்னு படாத பாடு படுத்தி வச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் இரும்பிக்கிட்டே இல்ல என்னோட உடம்புல ஏதோ பண்ணுது, எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, டிராகனோட பிளட் கூட ஹார்லியோட உடம்புல ஃபியூஸ் ஆயிருச்சு, ஆனா எங்க தப்பு நடந்துச்சு, ஒருவேளை நான் இன்னும் பவரை ஏத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பவரை கொடுக்குறான். நம்ம ஹார்லிலாம் வழியில துடி
முடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் டே ஹார்லி உன்னால முடியும், இதுதான் நமக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ், எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது உயிரை காப்பாத்திக்காடா அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என் மைண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப உன்னால முடியும்னு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் சரி இதை விட்டா வேற வழி இல்ல, போற போக்க பார்த்தா நான் ஹார்லியும் இழந்துருவேன் நடக்குது, அப்புறம் இந்த ரிசர்ச்சும் ஒண்ணு இல்லாம போயிட மாட்டேங்குது, சரி நடக்கிறது நடக்கட்டும், இப்ப என்கிட்ட இருக்க டிராகனோட பிளட் எல்லாத்தையும் நான் ஹார்லிக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அங்க இருக்க பிளட் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் நம்ம ஹார்லிக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டான். நம்ம ஹார்லிலாம் வழியில கதறான். அப்ப அங்க இருந்து பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் என்னது இது ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சா, சரி என்ன மன்னிச்சிரு ஹார்லி அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோ என்னதரா இது அப்படின்னு ஷாக் ஆனா, நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் ஆகுது, உங்களோட புது அவதாருக்கு இப்ப புது ஸ்கில் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது புது ஸ்கில்லா, ஹார்லியும் செத்து போயிட்டான், என்கிட்ட வெறும் டெட் பாடி தானே இருக்குது, இங்க என்னடா தப்பா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை நோண்டிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹார்லி மேல நம்ம ஹீரோ வச்சிருந்த ஒயரெல்லாம் பிச்சிட்டு அங்க இருந்த சங்கிலி எல்லாம் உடைக்கிறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு, அப்புறமேட்டுக்கு உங்களோட ரீஜெனரேஷன் எபிலிட்டியும் இப்ப லிமிட்டுக்கு வந்துருச்சு, அதனால உங்க எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இப்ப ரெக்கவரியா எவால்வ் ஆயிருச்சு, அப்புறமேட்டுக்கு உங்க இனிஷியல் ஸ்கில்லான அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற ஸ்கில்லும் இப்ப மியூட்டன்ட் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் நம்ம ஹார்லி கிட்ட டே நம்மளோட மைண்ட் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால எனக்கும் நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அப்புறம் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் இப்ப சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் சிரிச்சுக்கிட்டே டே இப்ப எனக்கு ரொம்பவே டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது, இதெல்லாம் இந்த மியூட்டன்ட் ஸ்கில்லோட எஃபெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் ஒரு புக் எடுத்து இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, என் அவதாரோட ஸ்கில் வளர வளர என்னோட இனிஷியல் ஸ்கில்லும் அப்கிரேட் ஆகுது, நான் கர்மா ஷாப்ல இருந்து இனிமே எந்த ஸ்கில்லுமே அப்கிரேட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த புக்ல நோட் பண்ணிட்டு இப்ப நம்மளால புது அவதாரை கிரியேட் பண்ண முடியும், இப்ப நான் அதை பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் டே ஒரு நிமிஷம் இரு, முதல்ல போய் என்னோட பவரை செக் பண்ணலாம்டா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லி அவதாரோட பவரை செக் பண்றதுக்கு ஒரு காட்டுக்கு வந்துக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த மியூட்டன்ட் ஸ்கில்லோட பவர் ரொம்பவே நல்லா இருக்கு, இதனால என்னோட சென்சஸ்லாம் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னால நல்லாவே கேட்கவும் முடியுது, ஏதோ ஒரு அனிமலோட மூச்சு சத்தம் எனக்கு கேக்குது, அது நம்மள தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாக் பேந்தர் மாதிரி இருக்குது, அந்த பிளாக் பேந்தரும் நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அந்த பிளாக் பேந்தரை பார்த்து ஒரு நிமிஷம், நான் இந்த டைமென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன அட்டாக் பண்ணி அந்த பிளாக் பேந்தர் மாதிரியே இருக்கிற, அது எப்படியும் உன்னோட கூட்டாளியா தான் இருக்கும், இப்போ என் பவரை செக் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரோட கழுத்தை பிடிச்சி மறுபடியும் என்கிட்ட வந்து மாட்டிட்டீங்களா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒன்னும் வீக்லாம் இல்ல, இப்போ என்னோட பவரை பாரு அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரை தூக்கி போட்டு குத்திட்டு இதோட உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரையும் கொண்டுட்டான். அப்ப அங்க அந்த பிளாக் பேந்தரோட கோர் இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து என்னோட மியூட்டன்ட் ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு இந்த கோர் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு, இது வந்து ஒரு மானா கோர், இதை நான் சாப்பிட்றதுனால எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு அந்த கோரை நம்ம ஹீரோ சாப்பிட்டான். இதை அப்சர்வ் பண்றதுனால எனக்கு பவர் கிடைக்கும், அப்படி என்னதான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கோரை சாப்பிட்டான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தே புது என்டிட்டி ஃபைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது, என்னால என் பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லோட முழு பவரையும் யூஸ் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாம நான் இப்ப ரொம்பவே ஹைட்டா இருக்கேன், என்னால சண்டை போடும் போது ஈஸியாவே சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்டேஞ்ச் அபிட்டி அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா ஸ்கில் அப்படின்னு பாக்குறான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஏதாவது சாப்பிட்டானா அது சீக்கிரமாவே டைஜஸ்ட் ஆயிரும், நம்ம ஹீரோவால இன்னும் சாப்பிட முடியும். நம்ம ஹீரோவும் சரி இந்த பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்றதுனால எனக்கு ரொம்பவே பசிக்குது, அப்புறம் இந்த ஸ்டேஞ்ச் அபிட்டி அப்படிங்கிற புது ஸ்கில்லுங்கிறதுனால என்னால எதை சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ண முடியுமா, சரி இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பிளாக் பேந்தரோட மீட்டை எடுத்துக்கிட்டு அந்த மீட்டை நம்ம ஹீரோ பச்சையாவே சாப்பிட்டுட்டு, இந்த மீட்டை நான் பச்சையா சாப்பிட்றதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிளட்டோட ஸ்மெல் இது எனக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சைக்கோவாட்டமா ஆயிட்டான். நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே இந்த மியூட்டன்ட் ஸ்கில்லோட பவர் தான், நான் வளர்றதை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது, என்னை மட்டும் ஏதாவது ஸ்டேஞ்சஸ் வந்து புதுசா பார்த்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா என்னை பார்த்து பயப்படுவானுங்க, ஏன்னா நான் பிராக்டிக்கலா பாக்குறதுக்கு ஒரு பார்பீரியன் மாதிரி இருக்கேன். ஒரு நிமிஷம், என்னது பார்பீரியனா, நான் இந்த பார்பீரியன் அப்படிங்கிற அலைன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க எல்லாரும் இந்த சவுத் சைட்ல தானே இருப்பாங்க, அப்படின்னா நான் இப்ப பார்பீரியனா மாற வேண்டிய நேரமா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு டலு கிங்டத்துல இருக்க டர்க்கியோ அப்படிங்கிற சிட்டி காட்டுறாங்க. அப்ப அங்க செயிலர் அப்படிங்கிற கில்டுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் நின்னுட்டு கடவுளே யாரா இவன் பாக்குறதுக்கே நல்லா முரட்டாளாகிறானே அப்படின்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ரெண்டு சோல்ஜரும் என்னது இவன் பார்பீரியனா, இவனுங்கெல்லாம் சவுத்துல தானே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவன் வெஸ்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அங்க யாரையோ பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப அந்த கில்ல இருக்கிறவனும் வெல்கம் வெல்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். இது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ
தான் நம்ம ஹீரோவும் இங்க இருக்க எல்லாரும் எப்படி இன்டர்மீடியட் லெவல்லையாவது இருப்பானுங்க. எல்லாம் என்னதான் பார்த்துட்டு இருக்கானுங்க. நான் பார்க்கறதுக்கு ரொம்ப கூலா இருக்கு நடக்குது. இல்ல ஒருவேளை நான் ரொம்ப போர் அடிக்கிறனோ. சரி, ஹார்லியோட கோல் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த ரிலத்திலுமே ஃபேமஸ் ஆகுறது தான். நான் இப்ப பார்பேரியனா வந்துக்கிறதுனால இவங்க எல்லாரும் என்ன பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த கில்லுல இருந்தவங்க நம்ம ஹீரோ பார்த்து பயந்துகிட்டே, சார் சார் என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ எல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு பயத்துல பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அவனை இன்னும் பயன்படுத்துற மாதிரி அந்த டேபிள்ல தட்டி, நான் இங்க வந்தது அந்த நார்த்தன் மவுண்டன்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொல்லணும், அதான் அந்த அயன் ஃபாரஸ்ட் கூட பக்கத்துல இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போகண்டா அப்படிங்கிறான். அந்த கில்டுல இருந்தவங்களாம், அட ஏன்டா டி கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன்டா, ஏன்டா என்ன பயன்படுத்துற அப்படின்னு கதறிக்கிட்டு, ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு உங்களால ஷிப்ல மட்டும் தான் போக முடியும், அங்க டெய்லியும் ஒரு ஷிப் மட்டும் தான் சார் போக அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சூப்பரா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு புதுசா ஒரு இடத்த காட்டுறாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, இது சர்ச் ஆட்டங்குது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவனை தோக்கடிச்சுட்டு போஸ் கொடுத்து நின்றுக்கிறான். அப்ப அந்த ரெஃப்ரி மாதிரி இருந்தவனும், நம்ம சார் ஹென்ஸ் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். அங்க கீழே விழுந்தவங்களாம் என்னால நம்பவே முடியல, இவன் இப்பதான்டா இதை கத்துக்க ஆரம்பிச்சான், எப்பரா அதுக்குள்ள இந்த ஸ்பியரை மாஸ்டர் பண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இந்த டெக்னிக்கை மட்டும் மாஸ்டர் பண்ணல, இதுக்கு முன்னாடி 3 பேர் வந்தானுங்களா ஸ்பியரை வச்சுக்கிட்டு, அப்புறம் கிரேட் ஸ்வாட வச்சுக்கிட்டு, அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்வாடு ஷீல்டு வச்சுட்டு கூட சண்டை போட வந்தானுங்களா, அவனுங்க எல்லாத்தோட ஸ்கில்லையும் நம்ம ஹீரோ மாஸ்டர் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட புது என்டிட்டி இப்ப ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, உங்களுக்கு மிக்ஸ்டு வெப்பன் மாஸ்டரி அப்படிங்கிற புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சூப்பரா நான் எல்லா ஸ்கில்லையும் சீக்கிரமா கத்துக்கிட்டேன், இது என்னோட மத்த அவதாருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நின்று என்னது மறுபடியும் அம்மிங் சவுண்டா யாராதுன்னு பாக்குறான். பார்த்தா மறுபடியும் நம்ம செயின்டஸ் தான். நம்ம ஹீரோவும் என்னது செயின்டஸ் செர்மோனியல் ரோபோ போட்டு எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம செயின்டஸ் கிட்ட போய், ஹலோ செயின்டஸ் இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸும், ஓ சார் ஹென்ரிச்சா, நாம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, இந்த மழை வரும்போதெல்லாம் இந்த வார்ம்ஸும் வெளியே வரும், இந்த வார்ம்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட டிவைனிட்டி பவர்ல இருந்து கொஞ்சோண்டு கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது வார்ம்ஸா, இதுக்கு செயின்டஸ் அவங்களோட பிளெஸிங்க கொடுக்குறாங்களா, அப்புறம் கண்டிப்பா இந்த வார்ம்ஸ் எப்படியும் ஒரு மான்ஸ்டரா மாறாது அப்படின்னு நம்புறேன் அப்படின்ட்டு, செயின்டஸ் நீங்க அந்த செர்மோனியல் ரோபோ போட்டு எடுக்கிறீங்க, ஏதாவது ஸ்பெஷலா நடக்க போதா அப்படின்னு கேக்குறான். அப்ப செயின்டஸும், ஆமா சார் ஹென்ரிச், நாங்க ஒரு முக்கியமான கெஸ்டுக்காக காத்துட்டு இருக்கிறோம், அவங்களால மட்டும்தான் இம்மோர்டல் கிங்க ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது இம்மோர்டல் கிங்கா, சரி அந்த கெஸ்ட் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு, இந்த செயின்டஸ் சாதாரணமாவே நான் 3 லேயர் பேரியரை போட்டிருந்தேன், இருந்தும் என்ன சென்ஸ் பண்ணிட்டாங்க, இல்ல கிட்டத்தட்ட கண்டே பிடிச்சிட்டாங்க, வரவனுங்க ஏதாவது புதுசான விலங்கு கொடுக்க போறானுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். செயின்டஸும், சார் அது வந்து என்னால கரெக்டா சொல்ல முடியல, உங்களுக்கு வேணா அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க நைட் கார்டா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், என்னது ஜாயின் பண்ணிக்கிறதா, நீங்க சொன்னா நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு ஒரே குஷியில, ஓகே செயின்டஸ் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் எல்லாரும் அந்த சர்ச்சுக்கு உள்ளகிறானுங்க. அப்ப அங்க யாரோ ஒருத்தன், லார்டு கில் நூட்டு சீக்கிரமா வந்துருவாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னடா ஏற்பாடுலாம் ரொம்ப பலமா பண்ணிக்கிறீங்க, நான் இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் இங்க இருந்து பார்க்கவே இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம ஹேண்ட்ஸை ட்ரேஸ் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தாண்டா அவ்வளவு பவர் இருக்கும், அதை நானே தான் பார்க்கணும் மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறான். அப்ப ஏதோ ஒரு 3 பேர் வந்து, செயின்டஸ் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து ஷாக் ஆயிட்டு, அந்த காது அப்புறம் இந்த கெஸ்ட்டுங்கிறவனுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்தவனும், நான் ஒரு ஹை எல்ஃப் எவின் கிங்டத்தை சேர்ந்தவன், நான் தான் லாஃபயர் கெல்ன் வுட், உங்களுக்கு சேவை பண்ண காத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது ஹை எல்ஃப் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஏதோ ஒரு வயசானவரு, எஸ்கியூஸ் மீ சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நான் ஒன்னு சொல்லலாமா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அங்க ஏதோ தொலைவிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருக்கிறவனும், ஓ சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப ஏதோ ஒரு புது கெட்டப்ல வந்திருக்கான், இது என்ன கதைன்னு தெரியல. நம்ம ஹீரோவும், சார் நான் தேடி வந்தது என்ன கிடைக்கல அப்படிங்கிறான். இது வந்து நம்ம ஹீரோவோட 6வது அவதாரு, பேரு வந்து ஹியூபர்ட். நம்ம ஹீரோவும், நான் இந்த ஹியூபர்ட் அப்படிங்கிற அவதார ஹார்லியோட growthனால தான் இதை கிரியேட் பண்ணேன், அப்புறம் இந்த அவதாரோட ஸ்கில்லு அப்ரைசல், இந்த ஸ்கில்லை வச்சு நான் ஏதாவது பொருளோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க முடியும், அந்த பொருளோட ஸ்கில்லு அப்புறம் அதோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோவால அப்ரைசல் பண்ணி பார்க்க முடியும். அப்ப நம்ம ஹீரோவும், என்னோட அப்ரைசல் ஸ்கில்லோட லெவல் லோவா தான் இருக்கு, அதனால இப்ப என்னால சின்ன சின்ன ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு, இது இப்படியே முடியாது, நான் கண்டிப்பா ஒரு நாள் என்னோட பவரை இம்ப்ரூவ் பண்ணி இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையுமே அப்ரைசல் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே இருக்க மெர்ஜன்ஸை டீல் பண்ண வேண்டியது இருக்குது, முதல்ல அவனுங்களை டீல் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லியோட ஸ்கில்லும் இப்ப இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன், அவன் வேற என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு அங்க வானத்தை பாக்குறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க, அங்க நம்ம ஹார்லி அப்படிங்கிற அவதாரம், ஓ நீ இங்க தான் கிரியா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு கரடிக்குது. நம்ம ஹீரோவும், நீ தான் இந்த மவுண்டன்ல ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறியா, நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னா அந்த கரடியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான்.
கேக்குறான். அந்த கரடியும் யாரா நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அவன் கையில இருக்க ஆக்ஸ் எடுத்து இப்போ உனக்கு வலினா என்னன்னு காட்டுறான் அப்படின்னு அந்த கரடியோட நெகத்தை வெட்டி விட்டான். அந்த கரடியும் வலியில கதறுது. நம்ம ஹீரோவும் இப்ப எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருச்சு, இப்ப செக் பண்றேன்டா என்னோட உண்மையான பவரை, உன்னை ஒரே அடியில கொல்றேன் அப்படின்னு அந்த கரடிய நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோ போய் அந்த கரடி அடிச்ச ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோட இருந்த ஆக்ஸோட கைப்பிடி உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இதுங்களும் சதி பண்ணுதே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆஹா இதை கோவப்படுத்தி விட்டோமா, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சான்னு பாக்குறான். பார்த்தா அந்த கரடி என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் அடி வாங்கி விழுந்துட்டு அந்த ஆக்ஸ் ஒன்னும் நல்லா இல்லையாட்டுங்குது, முதல்ல ஒரு வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த கரடியும் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் சரி இப்ப இதை தான் யூஸ் பண்ணுமா, சரி என் பிசிக்கல் மியூட்டேஷனோட பவர் எவ்வளவுதான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு நம்ம ஹீரோவும் அவனோட பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த கரடியோட வாயிலேயே ஒரு குத்து. அந்த கரடி நம்ம ஹீரோட வாங்கின அடியில பறந்து போய் விழுவுது. நம்ம ஹீரோவும் ஆஹா நம்ம வெப்பனோட நம்ம கையில இருக்கிற பவரே அதிகமாக மாட்டேங்குது, அப்புறம் நான் ஒரு ஹீரோலான்னு பார்த்தா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸோட பவரை நான் டைரக்டா யூஸ் பண்ண அப்படின்னா என் கதையும் முடிச்சு விடுவானுங்க. அதனால என்னோட பாடி ஆல்டர் பண்ணாம இந்த மான்ஸ்டர்ஸோட பவரை யூஸ் பண்றதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரி வெயிட் பண்ண வேண்டாம் இப்பவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்னோட கையில எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காம அந்த எனர்ஜியை மட்டும் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன்ல புது அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு, இப்போ உங்களுக்கு எசன்ஸ் ஆரா அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஆஹா எசன்ஸ் ஆராவா இது சூப்பரா இருக்குதுடா அப்படின்ட்டு இப்ப நான் கொஞ்சம் மான்ஸ்டர் மாதிரி தெரிய மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இது என்னடா இத்த தண்டிக்குது, இது எங்கந்தரா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஒரு மலையோட சைஸ்ல ஒரு ஆர்க் இருக்கு, அந்த ஆர்க்கும் நம்ம ஹீரோவை மிதிக்க வருது. நம்ம ஹீரோவும் என்னடா விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, நான் இந்த நார்த்தன் மவுண்டன்ல வெறும் கரடி மட்டும் இருக்குன்னு நினைச்சு வந்தா இங்க என்னடா ஆர்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி வந்தது வந்துருச்சு இதைய வெறுங்கையோட அனுப்பணும், என்னோட புது ஸ்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட கையில எசன்ஸ் ஆராவை எடுக்கிறான். அந்த ஆர்க் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை மிதிச்சிருச்சு. அப்ப அந்த ஆர்க்கும் என்னடா இது காலுக்கடியில் இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இது ரொம்பவே ஃபன்னியா போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆர்கோட காலை தூக்கி இப்ப நான் உனக்கு பவர்னா என்னன்னு காட்டுறேன், இன்னையோட உன் கதை முடிஞ்சு ஒரே நிமிஷம் இரு நான் என் வப்பனை மட்டும் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கோடாரி எடுத்துட்டு அந்த ஆர்க் மான்ஸ்டரை வெட்ட போறான். அந்த ஆர்க் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு டே டே ஒரு நிமிஷம் இரு அப்படிங்குது. நம்ம ஹீரோ அந்த ஆர்க் மான்ஸ்டரை போய் சரசரன்னு வெட்டிட்டு இப்ப நான் இங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் கொன்னுட்டேன், நான் ஒரு ஹீரோடா அப்படின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் அதை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு என்னதுடா இது, இந்த ஸ்மெல்ல எனக்கு ஏற்கனவே தெரியுமே, ஓ இது நம்ம பழைய கூட்டாளிங்க தானா, சரி பசங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பாக்கறதுக்கு வரேன் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிறவனுங்களாம் ஊ ஆஃப் அபீஸை சேர்ந்தவனுங்க. நம்ம ஹீரோவும் என்ன பங்காளிங்களா ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்களா, ஒளியறதுக்கு நல்ல இடத்துல தான் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, ஆனா இப்ப என் கையில மாட்டிட்டீங்களா இருங்க வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகுறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஹை எல்ஃபை காட்டுறாங்க. அந்த எல்ஃபும் ஆஹா என்ன டீ இது பிரமாதமாகுது, செயின்டஸ் இந்த டீயை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் அட பரவாயில்ல இருக்கட்டுங்க உங்களோட டிராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இந்த ஐ எல்ப்ஸும் நம்ம கூட ஜாயின் பண்ண போறானுங்களா, இந்த ஐ எல்ப்ஸ் எல்லாமே இந்த அக்னமைன் கான்டினென்ட்ல இருக்க எவின் கிங்டத்துல இருக்காங்க. இந்த ஐ எல்ப்ஸ் எல்லாமே அவங்களோட டிவைன் ட்ரீயை தான் ஒரு காட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ட்ரீல இருந்தா இவங்களுக்கு பவர் கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த எல்ப்ஸ் அப்புறம் ஹியூமன் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒர்க்ஷிப்புமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒர்க்ஷிப் அப்படின்னா இவங்க ப்ரே பண்றதான் சொல்றாங்க. அப்புறம் இப்ப இந்த எல்ஃப் அப்புறம் ஹியூமன் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி என்னதான் ஹியூமனும் எல்ஃபும் ஒன்னா இருந்தாலும் இந்த எல்ஃபோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் இந்த ஹை எல்ஃப் இவன் அந்த எவின் கிங்டத்தோட ஒரு எலைட், அவன் தான் இங்க வந்திருக்கான். இவன் அந்த ஓல்டு ட்ரீயோட பவரை யூஸ் பண்ணி தான் ஹேண்ட்ஸை கண்டுபிடிப்பானோ. எப்படி இருந்தாலும் சரி இதை சொல்லி தான் ஆகணும். அவனோட ஐஸ்ல இருக்க அந்த ஸ்டார்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹை எல்ஃபும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா என் கண்ணியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிற என்ன வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ என்னது பார்த்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் நான் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவோ என்னது இவன் செயின்டஸ் கூட தான் பேசியிருக்கானா, நான் கூட என்கிட்ட தான் பேசுறானோ அப்படின்னு ஷாக் ஆயிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த கெல்நூட் அப்படிங்கிற ஹை எல்ஃபும் சரி நான் என்ன பத்தி இப்ப சொல்றேன், என் கண்ணில் இருக்க இந்த மார்க் இதுதான் நான் ஒரு ஹை எல்ஃப் அப்படிங்கறத குறிக்குது. யார் யாரெல்லாம் எங்க வேர்ல்டு ட்ரீயோட கனெக்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹை எல்ஃப் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி எங்களோட ரேஸ்ல நாங்க ஒரு ஹை எல்ஃபா மாறுறதுக்கு ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் 2 இல்லனா 3 சில்ட்ரன் பிறக்கும். அப்பதான் எங்க ரேஸோட பாப்புலேஷன் ஈக்குவல் ஆகும். நாங்க ஒரு ஹை எல்ஃபா மாதிரி புது ஜெனரேஷனை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நீங்க சொல்றத பார்த்தா இது சம்பந்தமான அர்ஜென்ட்டான மிஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹை எல்ஃபும்
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். ரீசெண்டா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஒரு சைல்டு இயான் கான்டினென்ட்ல ரொம்பவே ரேர் ஸ்கில்லோட பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தைய ஸ்லேவ் ஹண்டர்ஸ் கடத்தி டார்க் மெஜிஷியனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் நாங்க இங்க வந்து அந்த குழந்தையை தேடி காப்பாத்தணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டர்ஸும் ஓ மை காட் இந்த மாதிரி எல்லாம் கூட பண்றாங்களா, சரி அந்த டார்க் மெஜிஷியன் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹை எல்ஃபும் நார்த்தன் மவுண்டன்ல அந்த டார்க் மெஜிஷியனுக்கான ஒரு ரீஜன் இருக்கான். அங்கதான் அவளை அனுப்புனாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் அந்த நார்த்தன் மவுண்டன் இங்க இருந்து ரொம்பவே தூரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹார்லி அப்படிங்கிற அவதார காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு குகைக்கு போயிட்டு இங்க என்னடா எவனுமே இல்ல, எவனாவது வாங்கடா உங்களை அடிச்சு பொழக்கணும், எனக்கு இந்த மாதிரி சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறது போர் அடிக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம செயின்டஸும் அவ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த கெல் நூட் அப்படிங்கிற ஹை எல்ஃபும் அவ இன்னும் அவேக்கன் ஆகல, பாக்குறதுக்கு ஒரு நார்மலான எல்ஃப் மாதிரி தான் இருப்பா. அப்புறம் ஒரு ஹியூமன் சைல்டோட ஏஜ் மாதிரி பார்த்தா அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்புறம் அவளோட ஹேர் கிரீன் கலர்ல இருக்கும், அவளோட கண்ணு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹென்ரிச் அவதாரம் டே ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹார்லி அவதாரம் ஏமா குழந்தை உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க ஒரு பொண்ணும் சிசிலி என்னோட பேரு சிசிலி அப்படிங்கிறா. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.